hi, hello and welcome to Yugam Connects Kritika's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரயில்வே ஸ்டைல் டொமேட்டோ சூப் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் டொமேட்டோ சூப் அப்படின்னு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. 5 தக்காளி, 2 வெங்காயம், பிரிஞ்சி இலை, பூண்டு, பெரிய ஏலக்காய் விதை, இஞ்சி, பச்சை மிளகா, தனியா பவுடர், ஜீரக பவுடர், காஷ்மீரி மிளகாத்தூள், சுகர், சாட் மசாலா, பீட்ரூட், சால்ட், பெப்பர், கெச்சப், லெமன், கொத்தமல்லி இலையோட தண்டு. ஓகே, ஸோ இப்போ இது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அப்படியே நம்ம குக்கரில் டம்ப் பண்ணி நம்ம இதை அப்படியே பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். இப்போ முதல்ல இதை பார்த்திங்கனாக்கா பிரிஞ்சி இலை, பூண்டு, காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் வந்து ரொம்ப, பீட்ரூட் கொஞ்சோண்டு, மசாலா ஏலக்காயோட விதைகள், கொஞ்சமாக இஞ்சி. இந்த கொத்தமல்லி தண்டுங்கிறது இப்போல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக ஓடிட்டுருக்குங்க. இந்த கொத்தமல்லி நம்ம வீட்டில் மல்லி வாங்குகிறோம் இல்லையா, புதினா மல்லி, அந்த தனியாவோட காம்பு இப்போ ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல் இன்க்ரீடியண்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி கொஞ்சமாக சுகர், தனியா, சாட் மசாலா, மிளகாத்தூள், மிளகு, இதை பார்த்திங்கனாக்கா அப்புறம் வெங்காயம். இப்போ அதை பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதில் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம குக்கரில் தான் அதை வைக்கணும். ஸோ அதனால் சாஸ்பேனில் வைக்க முடியாது இதை. ஸோ அதனால் வந்து இப்படி நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு அப்படியே நீங்கள் ஒரு 2 விசில் விட்டுட்டு அப்படியே நீங்கள் பிளெண்ட் பண்ணுறது தான் அண்ட் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பர்பான ஒரு ரெசிபி இது. வாட்டர், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதுலையே. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரொம்ப யம்மியான சூப் வாசனை கமன்னு வருதுங்க. ஸோ இது ஆக்சுவலாக நான் ஒரு சொட்டு ஆயில் கூட நம்ம இதில் ஆட் பண்ணலை. இதை வந்து எடுத்து நம்ம மிக்சியில் அரைக்க போட்டுடலாம் அதை. ஸோ இதை முதல்ல நம்ம வந்து இதில் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய தக்காளியாக இருக்கிறத வந்து மட்டும் நம்ம அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ஒரு செகண்ட் டைம் வந்து இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து இப்போ இந்த ரயில்வே ஸ்டைல் ட்ரெயின் சூப்புங்கிறனால நம்ம அதை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். பட் ஆக்சுவலாக என்ன கேட்டால் நான் வந்து இந்த வடிகட்டினதோடையே எனக்கு நான் சாப்பிட்ருவேன். நான் ஏன்னா வந்து எந்த அளவுக்கு ஃபைபர் நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேனோ ஒரு சூப்பில், ஐ ஃபைண்ட் இட் மோர் ஹெல்தி. நீங்கள் உங்களுக்கு எப்படி சாய்ஸோ நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மசாலாவையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ரசத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், இது லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு,
கொஞ்சோண்டு வாட்டர் கூட ஆட் பண்ணிடலாம் அதில். ஸோ இது ஆக்சுவலாக நிஜமாகவே வந்து ஆயில் கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம் அதை. ஸோ உங்களுக்கு வேணும்னா சூப்பை நல்லா ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரயில்வே ஸ்டைல் சூப் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த சூப்பில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னாக்கா, நான் வந்து இதில் 0 ஃபேட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். உண்மையிலே 0 ஃபேட் அண்ட் ஜஸ்ட் பாயில் பண்ணி எல்லா ஸ்பைசஸும் போட்டனால இது வந்து நம்மளோட இம்யூனிட்டிக்கும் ரொம்ப நல்லதுங்க. அண்ட் தக்காளி வந்து ஆக்சுவலாக ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு. ஏன்னா பேசிக்கலாகவே வந்து கலர்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறமிகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு உணவு. அண்ட் இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு நம்ம மேஷ் பண்ணி எடுக்கும்போது இதோட அப்படியே ஃப்ளேவர் ஜூஸ் அப்படின்ட்டுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ட்ராவல் பண்ணும்போது ஏன் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் நம்ம நடத்தினோன்னா, நம்மளுக்கு இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும், சின்ன சின்ன வியாதிகள் தும்மல்கள் இப்படி வராமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு ட்ராவலிங்கில் ட்ரெயினில் இந்த மாதிரி ரொம்ப அழகாக அதை டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஐம் ஷூர் யூல் ரியலி என்ஜாய் இட். அண்ட் நாங்கள் உங்களை திருப்பி வில் மீட் யூ அகேன் டுமாரோ வித் yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. டில் தென் see you, bye bye. நன்றி, வணக்கம்.